ஏய், இங்க 7 பேருக்கு பரிமாற நீங்க 4 பேரா? யாராவது உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. பரவாயில்ல அண்ணி, நாங்க 4 பேர் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஏன் ஏன் அப்படி? ஒல்லிலே அது என்னமோ தெரியலப்பா, எப்பயுமே 4 பேர் தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஓ கூட உட்காந்து சாப்பிடுங்கண்டா கேட்கவே மாட்டேன்ற. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க தனியா உட்கார்ந்து சாப்பிடுற டைமை 3 பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க, கரெக்டா? பேசி பேசி எங்க அம்மாவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறீங்க. வந்தோடனே வம்புழுக்காம பேசாம சாப்பிடுப்பா. சாம்பார் யார் வச்சா? நான் தான் அண்ணி. அதானே பார்த்தேன். முள்ளங்கி சாம்பார்லாம் எங்க வீட்டுல வைக்கிறதே கிடையாது. முள்ளங்கி எல்லாம் ஒரு காய்கறியா? அண்ணி, முள்ளங்கினா காய்கறி தான், நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். என்ன நக்கலா? நான் மட்டும் ஸ்கூல்லே படிச்சதில்ல. இல்ல அப்படி இல்ல, சும்மா கேட்டியலேன்னு சொன்னேன். ஏன் மீனா? மயிலு, இந்த முள்ளங்கி சாம்பார்லாம் வைக்காதமா, எனக்கு பிடிக்காது. ஐயோ அக்கா, கொஞ்ச நேரம் லபலபன்னு பேசாம சாப்பிடுக்கா, காது வலிக்குது. நீ வாய் மூடு. அப்பா, அக்காவை ஏன்பா இப்ப வர வச்சிய? ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருக்க வேண்டியதானே? ஏய், இந்த வீட்ல உன்னை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி, தெரியுமா உனக்கு? நான் எப்ப வேணா வருவேன், எப்ப வேணா போவேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, அங்கேயே இருக்க வேண்டியதானே? உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்ப நீ என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன். பாக்கலாம் பாக்கலாம். ஐய, ஆரம்பிக்காதீங்கடி உங்க சண்டைய, சாப்பிடுங்க. அப்பா, என்னப்பா? முன்னாடி எல்லாம் சாப்பிடலனா சின்ன வயசுல நீங்க எங்களுக்கு உருண்டை புடிச்சு புடிச்சு தருவீங்கல்ல, அந்த மாதிரி இப்ப கொடுங்களேன்ப்பா. அதுக்கு என்னப்பா, இந்தா. ஆஹா, அப்பா கையால சாப்பிட்டா நீ வைக்கிற சாதாரண சாம்பார் கூட ஸ்பெஷல் சாம்பாரா இருக்கு. கிரிஞ்சா இருக்குக்கா நீ பண்றதெல்லாம். போடி, நீங்க ஊட்டுங்கப்பா. சாப்பிடு. குழலி வந்துருச்சுல்ல, இனிமே நம்ம வீடு களை கட்ட போகுது பாத்துக்கிடுங்க.